இப்போ நீங்கள் எடுத்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து எதுக்காக எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க நம்பணும், யாராக இருந்தாலும் நம்பணும். என்னென்னு கேட்டால் அது ஷூட்டிங்காக தான் நாங்கள் வந்து எடுத்தோம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து காவல்துறைக்கு ஓடுறீங்கல்ல, ஷூட்டிங் எடுக்கும் போது நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கணும்ல. நீங்கள் சொல்லக்கூடியது நம்புற மாதிரி இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் இது வந்து நாங்கள் வந்து ஒரு பெண் உடை அணிஞ்சு அந்த காட்சி வந்து கேட்டால் நாங்கள் வந்து ஒரு ஷூட்டிங்காக ஒத்திகை பார்த்தோம், ரிஹர்சல் பார்த்தோம், இது நம்புற மாதிரி இல்லை, நமக்கு நல்லா தெரியும் நம்புற மாதிரி இல்லை சார். நீங்கள் சொல்கிற ரைட், நீங்கள் சொல்கிறத நாங்கள் வந்து ஒரு பேச்சளவுக்கு எடுத்துப்போம். அப்போ நீங்கள் அதுக்கு அனுமதி வாங்கிருக்கணும்ல. எல்லாம் வந்து விஐபிகள், பிரபலமானவர்கள், சினிமா நடிகர், நடிகைகள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய வசிக்கிற பகுதி தான் அது. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் நீங்கள் வந்து போய் ஒரு ஷூட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே அது ஏதோ நீங்கள் கேஷுவலாக நாங்கள் வந்து ஒரு சினிமா படத்துக்காக நாங்கள் ஷூட் எடுத்தோம், ஒரு ரிஹர்சல் பண்ணோம், அது வந்து காட்சியாக வந்துச்சு சொல்கிறதுனா நம்புற மாதிரி நம்பணும்ல. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு வீடியோ போட்டுறீங்க, அப்புறம் வந்து பிரச்சனை வரும்போது டக்குன்னு அதை டெலிட் பண்ணிடுறீங்க. அது தப்பு தானே. ஒருத்தருடைய கௌரவம் பாதிக்கப்படுதுல. விக்ரமனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த கௌரவம் பாதிக்கிற அளவு தான் நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே கண்ட பொறிக்கைகள் பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. இந்த அசீமன் ஒருத்தன் இந்த பிக் பாஸ் வந்துட்டு வந்தோம் வந்து கொஞ்சமான பேச்சாடாக பேசணும், அது இப்போ சொல்லக்கூடாது. ஒரு செய்தியை நீங்கள் வெளியிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு கேட்டால் அதை நீக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது வந்து நீங்கள் ஒரு ஊடகத்துக்கு பொறுப்பு இருக்குல்ல. அப்போ தவறுன்னு தெரிஞ்சாலும் நீக்கிறீங்க. நீங்கள் ஏன் நீக்கிறீங்க? நீக்கக்கூடாது. டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பத்திரிகையாளர் ஷேகோரா சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். ரீசெண்ட் டைமில் இந்த சோஷியல் மீடியாலே வைரலாக போயிட்டுருக்க ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ் விக்ரமன் சாரோட வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவர் அந்த பெண் வேடத்தில் ஆடையெல்லாம் போட்டுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வலம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன சார்? முதல்ல அவங்களுடைய எல்லாம் அந்த வீடியோவும் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்த செய்தியும் பார்த்தேன். அந்த அம்மா அவங்க விக்ரமோட துணைவியார் அவங்க பேட்டியும் பார்த்தேன், முழுசாக பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல் ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ ஒரு வீடியோ எப்படி வெளியே வந்ததுன்றதை அது காவல்துறை கண்டுபிடிக்கிறாங்க, நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்கன்னு ரைட்டு. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. நீங்கள் எப்படி வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும் பர்மிஷன் இல்லாமல்? முதல்ல என் கேள்வி அதுதான். நம்ம வந்து யாருக்காகவும் பேச போகிறதில்ல, ரொம்ப நியாயமாக தான் நம்ம பேசுவோம் தம்பி. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. நீங்கள் வசிக்கிற இடம் வந்து கட்டினா வந்து உங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. உங்களுக்கு சொந்தமான இடம்னா உங்களுக்கு மட்டுமே சொந்தமான இடம் கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினா வந்து பலரும் குடியிருக்கிற இடம். அந்த பலரும் குடியிருக்கிற இடத்துல வந்து நோயாளிகள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து இரவு நேரமாக இருக்கட்டும், குறிப்பாக பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும். இரவு நேரம்னா இன்னும் வந்து அவங்களாம் உறங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து கேட்டால் நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக எடுத்த அந்த காட்சி அப்படின்னு சொல்கிறீங்களே, முதல்ல அது வந்து கேட்டால் நீங்கள் வந்து ஷூட்டிங் வந்து பொதுவாக இப்போ ஷூட்டிங்கே உங்களுக்கு தெரியும் 10 மணிக்கு ஷூட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது இடத்துல நீங்கள் வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான அனுமதியை நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாக காவல்துறையில் அனுமதி வாங்கணும். அது ரோட்டில் நீங்கள் எடுத்தால் கூட காவல்துறையில் நீங்கள் வந்து அனுமதி வாங்கணும். அதுதானே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டால் அதுக்கான அந்த அசோசியேஷன் இருக்கும், எவ்வளோ இருக்குது. அப்படியே இருந்தாலும் கூட நீங்கள் வந்து போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கணும். இன்றைக்கி ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை வரும்போது கேட்டால் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல. நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு சிக்கல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து எதுக்காக எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க நம்பணும், யாராக இருந்தாலும் நம்பணும். என்னென்னு கேட்டால் அது ஷூட்டிங்காக தான் நாங்கள் வந்து எடுத்தோம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து காவல்துறைக்கு ஓடுறீங்கல்ல, ஷூட்டிங் எடுக்கும் போது நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கணும்ல. இதானே உண்மை. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொது இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பலதரப்பட்டவங்க இருப்பாங்க, பல மக்கள் இருப்பாங்க. யார் இதை வந்து ஷூட் பண்ணவங்களும் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அன்றைக்கி டேட்டுக்கு அது என்றைக்கு நடந்ததோ அன்றைக்கி வந்து உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ உங்களுக்கு சிக்கலாகிடுச்சு சொல்லிட்டு போகிறீங்க. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடியது நம்புற மாதிரி இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் இது வந்து நாங்கள் வந்து ஒரு பெண் உடை அணிஞ்சு அந்த காட்சி வந்து கேட்டால் நாங்கள் வந்து ஒரு ஷூட்டிங்காக ஒத்திகை பார்த்தோம், ரிஹர்சல் பார்த்தோம், இது நம்புற மாதிரி இல்லை, நமக்கு நல்லா தெரியும் நம்புற மாதிரி இருக்குது சார். நீங்கள் சொல்கிற ரைட், நீங்கள் சொல்கிறத நாங்கள் வந்து ஒரு பேச்சளவுக்கு எடுத்துப்போம். அப்போ நீங்கள் அதுக்கு அனுமதி வாங்கிடணும்ல. கரெக்டாக. இப்போ இந்த பிரச்சனை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார்? இல்லை, நான் நினைக்கிறது கேட்டால் இந்த தம்பிக்கு வந்து ஏதோ சிக்கல் இருக்குது. யாருக்கு நான் சொல்கிறது வந்து விக்ரம் வந்து பிக் பாஸ், ஏன்னா வந்து எல்லாமே சர்ச்சை ஆகிட்டு இருக்குது.
விக்ரமன் வந்து மீடியாவில் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூடிய இடத்துல அந்த ஒரு ஆங்கராக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து பிக் பாஸில் போய் ஜாயின் பண்ணது பார்த்தோம். விசிகாவில் ஜாயின் பண்ணார். பெரியார் மேடைகளில் அவர் பயணித்தார். இது தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு அவருக்கு வந்து கேட்டால் அவர் பின்னணியில் வந்து யாரோ வந்து அவருக்கு சிக்கல் ஏற்பட்டாங்க. ஒரு பெண்ணோட வந்து கூட அவர் வந்து ஏமாத்திட்டாங்க. அது வந்து ஒரு புகாராக வந்துச்சு. ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்குது. அது அவருக்கு தான் தெரியும். விக்ரமனுக்கு தான் அந்த சிக்கல் என்னன்றது தெரியும். யாரோ பின்னணியில் வந்து அவருக்கு கேட்டால் ஒரு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், பெரும்பாலும் இந்த பிக் பாஸில் போயிட்டு வரவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கல் வந்து வந்துகிட்டு இருக்குது. அது வந்து அவங்களே வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களான்ற அந்த சந்தேகம் கூட இருக்குது. இப்போ நம்ம இதை அந்த வகையில் சந்தேகிக்கலை. பட் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன சொல்கிறாரு, ராஜமுருகன் அவர் வந்து அவங்களுடைய மனைவி அவங்க கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவரே சொல்கிறாரு கேட்டால் அவங்க கொடுத்த புகாரில் அந்த வீடியோ இல்லை, அந்த வீடியோ எப்படி வந்தது தெரியலன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே அவங்க கிட்ட இருந்தால், இப்போ ரீசெண்டாக துவங்கினது அவங்க கிட்ட தான் போயிருக்கு. ஒரு நல்லா புரிஞ்சுங்க, நான் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரபலங்கள் இருக்கக்கூடிய வந்து அதெல்லாம் மெயின்டெனன்ஸே வந்து 20,000 25,000 கிட்ட வரும் மெயின்டெனன்ஸே. அதாண்டி அவங்க வந்து ஓனாக இருக்கலாம், இல்லை ரெண்ட்டு கூட சில பேர் இருக்கலாம். எல்லாம் வந்து விஐபிகள், பிரபலமானவர்கள், சினிமா நடிகைகள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய வசிக்கிற பகுதி தான் அது. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் நீங்கள் வந்து போய் ஒரு ஷூட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே அது ஏதோ நீங்கள் கேஷுவலாக நாங்கள் வந்து ஒரு சினிமா படத்துக்காக நாங்கள் ஷூட் எடுத்தோம் ஒரு ரிஹர்சல் பண்ணோம், அது வந்து காட்சியாக வந்துச்சு சொல்கிறதுலாம் நம்பணும்ல, ஏற்றுக்க முடியல. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, புகார் கொடுத்தவங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜமுருகனாக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் கேட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்றது முழு விவரம் நமக்கு தெரியாமல் பேச முடியாது. இல்லை, அவங்க தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீடியோ நாங்கள் வந்து கொடுக்கல, நாங்கள் வந்து அந்த அத்தாரிட்டி மேலே தான் நாங்கள் வந்து அவங்க அசோசியேஷன் மேலே கொடுத்தது தான் சொல்கிறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அசோசியேஷன் தரப்பில் வந்து இது வரைக்கும் எந்த விளக்கமும் தரல. சரிங்களா? இவங்க சொல்கிறாங்க நாங்கள் அந்த வீடியோ கொடுக்கணும். அப்போ அசோசியேஷன் தரப்பில் வந்து யாராவது வந்து அதை கொடுத்தாங்களா, இல்லை வேறு யாராவது நபர்கள் கொடுத்தாங்களா, இவருக்கு பின்னாடி இருந்து இது யார் இயங்குறது யார், இவருக்கு எதிராக இந்த விக்ரமன் தம்பி இருக்காரு, அவருக்கு எதிராக யாராவது இயங்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அவங்க மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் மனைவியும் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் ஒருத்தர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அது நாங்கள் மீடியாவில் சொல்ல முடியாதுங்கிறாங்க. பேர் சொல்ல முடியாதுன்னாங்க. சரி, ரைட், அவங்க பேர் சொல்கிறதுனால அவங்களுக்கு சிக்கலாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறது மூலமாக நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ விக்ரமனுக்கு யாரோ வந்து இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக விக்ரமன் ஏதாவது ஒரு சிக்கலில் தள்ளுற மாதிரியே சில இது போயிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தடுத்து நிகழ்வுகள் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிக் பாஸில் வந்து அவர் போன பிறகு ஒரு பெரிய அளவு சர்ச்சையாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, விசிகா தலைவர் வந்து அவரை வந்து ஆதரிச்சாருன்னும் போது வாக்களிக்கிறவங்க வந்து கூடுதலாக வாக்களிப்பாங்கன்ற மாதிரி அந்த சர்ச்சையெல்லாம் உருவாச்சு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆதரிச்சார் அப்படின்ற மாதிரி வந்து சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் விசிகாலேருந்து அவர் வந்து ஒரு புறந்தள்ளின மாதிரி தெரியுது நமக்கு. ரொம்ப விசிகா மேடையில் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவர் போகவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னு கூட தெரியாமல் தான் இருந்தது. இப்போ திடீர்னு நான் ஒரு சினிமாவில் நடிக்கிறேன் அப்படி சொன்னால், ஒன்றும் சம்மந்தப்பட்ட விக்ரமனே என்ன சொன்ன கேட்டால், இவருக்கு பின்னாடி யாராவது இவருக்கு எதிரிகள் யார், இவருக்கு எதிராக இயங்குறவங்க யார் அப்படின்றத தெளிவுபடுத்தணும். இன்னொரு பக்கம்னு கேட்டால், இந்த ஊடகங்களும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் சார். ஒரு செய்தியை நீங்கள் வெளியிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு கேட்டால் அதை நீக்கக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது வந்து நீங்கள் ஒரு ஊடகத்துக்கு பொறுப்பு இருக்குல்ல. அப்போ தவறுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஏன் நீக்கக்கூடாது. நீங்கள் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு செய்தியை வந்து உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் அதை வந்து பதிவாக போட்டுடுறீங்க. அது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே நான் சொல்கிறேன். எதுக்காக அப்போ நீங்கள் நீக்கிறீங்க? அப்போ உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டுல அது நீங்கள் போடணும். இது வந்து இந்த வீடியோ யார், அது இப்போ விக்ரமனாக இருக்கட்டும், அது வேறு யாருன்னா இருக்கட்டும், ஒரு வீடியோ கிடச்சிருச்சுன்னு சொன்னாலே உடனே வந்து அதை வந்து நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்கல்ல, உண்மைத்தன்மை தெரியாமல். இப்போ அது தவறுன்னு சொன்ன பிறகு அதை நீங்கள் வந்து நீக்கிறீங்க இல்லையா? அது தவறு. எனக்கு ஊடகங்களும் பொறுப்பாக நடந்துக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அது நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில் வாங்குங்க. அதுக்கப்புறம் கேட்டால் சம்மந்தப்பட்ட கேட்கலாம். அதுதான் ஒரு தம்பி சொல்கிறாரு, விக்ரமன் சொல்கிறது அதுதான். என்னென்னு கேட்டால் என்கிட்ட கேட்கலாம்ல. ஒரு செய்தி வந்தால் கூட அது வந்து நீங்கள் கேட்கணும்ல. அது ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் கூட கேட்கலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் போடாது உங்கள் உரிமை. ஆனால் அந்த ஸ்ட்ரிங்னா கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் இருக்கீங்க சார், இது நீங்கள் தானன்றது கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போடாமல் போங்கன்றது அது உங்களுக்குள்ளே இருக்குது சார். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு வீடியோ போட்டுறீங்க, அப்புறம் வந்து பிரச்சனை வரும்போது டக்குன்னு அதை டெலிட் பண்ணிடுறீங்க. அது தப்பு தானே. ஒருத்தருடைய கௌரவம் பாதிக்கப்படுதுல. விக்ரமனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அந்த கௌரவம் பாதிக்கிற அளவு தான் நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே கண்ட பொறிக்கைகள் பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. இந்த அசீமன் ஒருத்தன் இந்த பிக் பாஸில் வந்துட்டு வந்தவன் வந்து கொஞ்சமான பேச்சாடாக பேசணும், அது இப்போ சொல்லக்கூடாது. அது தவறான நடவடிக்கை. ஒரு விஷயம் ஒருத்தனை பழி தீர்க்கிறதுக்கு தான் நேரம்னு சொல்லிட்டு போது அவனை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அந்த அசீம்னு யாரும் ஒருத்தன் இந்த பிக் பாஸ் அவன் போட்டிருக்க செய்தி பார்த்தேன், கொஞ்சமான பேச்சாடாக பேசணும்னு. பேசுறது வேற, இது வேற. இங்கே எல்லாரும் தான் பேசுகிறாங்க.
ஒரு பொது விஷயத்தை எடுத்து யார் வேணாலும் பேசலாம். அதுக்காக வந்து இப்போ ஒரு சிக்கலில் இருக்கிறான்னு கேட்டால் அப்போ அதை வந்து குத்தி காட்டுறது தவறு, அசைம் பண்ணது தவறு. விக்ரமனுக்கு வந்து யாரோ பின்னாடி வந்து யாரோ வந்து ஒரு மர்ம நபர் வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் தள்ளலான்ற மாதிரியான நடவடிக்கை தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இவங்க சொல்லக்கூடியதும் வந்து சரியானதாக இல்லை. நாங்கள் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்காக நாங்கள் எடுத்தோம், அதை வேறு யாரோ வந்து அது கேமராவில் வேறு ஒரு கேமராவில் எடுத்திருக்காங்கன்னா அப்போது உங்களுக்கு அதில் கூட ஒரு அவேர்னஸ் இல்லை. ஷூட்டிங்கை நீங்கள் ரிஹர்சல் கூட போங்க, இன்னொருத்தர் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதிப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் வந்து பெண் உடையில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இடிக்குது. இன்னொரு சைடில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டி என்ன சொல்லி கேட்டால் நாங்கள் அந்த வீடியோவே கொடுக்கவே இல்லை, நாங்கள் வந்து அசோசியேஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துன்றாங்க. ஸோ ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு மர்மமாக இருக்குது. சார் உங்கள் தகவலுக்கு நன்றி சார். நன்றி.